அனைவருக்கும் இந்த தென்காசி அழகியின் மாலை வணக்கம். பாருங்க, வீட்டை பாருங்க. என்ன காமிக்கிறேன் தெரியுமா? பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க. வீடே ஒரு அமைதியாக அப்படியே நீட்டாக இருக்குது. வீட்டில் இருக்கும்போது கச்ச கச்ச கச்சன்னு சவுண்டு. நம்ம என்ன தான் நீட் பண்ணி போட்டாலும் அங்கே பொருளை எடுத்து போட்டு வீடே அலங்கோலமாக கிடக்கும். சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைங்க சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு நம்மளை கத்த வச்சுக்கிட்டு நம்ம சத்தம் போட்டு என்ன தான் சத்தம் போட்டாலும், என்ன தான் கத்துனாலும், என்ன தான் நம்ம பிள்ளைங்களை அடித்தாலும், ஆனால் அந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை. என்ன செய்ய, ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், எப்படா ஸ்கூல் திறப்பாங்க, எப்போ போய் தொலைவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே திட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி காலையில் தான் ஸ்கூல் போனாங்க. பாருங்கள், 4 மணி ஆயிடுச்சு. எப்படா பிள்ளைங்க வருவாங்கன்னு இருக்கு. இதுதான் தாய் மனசு போல். குழந்தைங்க ஸ்கூல் போய்ட்டு எப்போ வருவாங்க, நாளாக எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்திருப்போம். பிள்ளைங்க எப்போ வருவாங்கன்னு பிள்ளைங்க எதிர்பார்க்குற ஸ்நாக்ஸு, சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு காத்திருப்போம். 1000 தான் அடித்தாலும் முடித்தாலும், ஆனால் அந்த பிள்ளைங்கள 5 நிமிஷம் காங்கலனாலே கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ நான் அந்த ஃபீலை ரொம்பவே உணர்கிறேன். ஆமாம், நான் ஒவ்வொரு நிமிஷம் நினைப்பேன், இப்படி தனிமையில் இருந்து ஃபீல் பண்ணும்போது ஏதாச்சும் சேட்டை பண்ணால் கூட நம்ம அடிக்கக்கூடாது, அன்பால் சொல்லணும் அப்படின்னு. இவ்வளோ நாள் என் பக்கத்திலே இருந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் போன உடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்காக நம்ம பக்கத்திலே இருக்க முடியுமா? அவங்களும் படிக்கணும், அவங்க லைஃப் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் யோசிக்கணும். ஆனால் என்னதான் இருந்தாலும் குழந்தைங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம். உண்மையான அன்பு பிரிவில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல். என் பக்கத்திலே இருந்துட்டு, என் கூடவே இருந்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் போயிருக்காங்க. அதுக்குள்ளே பாருங்கள், எப்படா 4 மணி ஆகும், எப்படா பாப்பா வருவாங்க அப்படின்னு எண்ணமாயிருச்சு. இன்னும் பாருங்கள், வந்து எனக்கு பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும், நோட்டு வாங்கணும், கைடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், யூனிஃபார்ம் எடுக்கணும், என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நம்மகிட்ட காசு இருக்கோ இல்லையோ, அதை கேட்கும்போது வர ஆனந்தம், திருப்பி நம்ம பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கும்போது பேரானந்தம். இப்படி ரசித்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றும் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நாம் எப்படி இருக்கோமோ அது ரெண்டாவது. நம்ம பிள்ளைங்களை நல்லா வச்சுக்கணுங்கிறது தான் எல்லா தாய் தகப்பன் மனசுலையும் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. எங்கள் பாப்பா எப்போ வருவாங்க, வந்தோடனே என்னெல்லாம் கேட்பாங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். எங்கள் பாப்பா வந்து இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்கிறாங்களோ அத்தனையும் போய் பக்கத்து டவுனில் போய் வாங்கிட்டு வரணும். நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்க போகிறோம், என்னெல்லாம் வாங்குகிறோம் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். ஓகே, பாய்.